இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு சிலர் சூழ்ச்சி. சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால கருத்து. பெரும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம். இலங்கையில் ஒருவரின் மாதாந்த வருமானம் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாக புள்ளி விபர திணைக்களம் தெரிவிப்பு. ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமுல்படுத்த அரசாங்கம் ஏன் தயங்குகிறது? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைப்பதற்கு சிலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த கட்சி ஆதரவாளர்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்று சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்தார். ஸ்ரீமாவு பண்டாரநாயகவின் 108வது ஆண்டு ஜனன தின நிகழ்வில் நேற்று புதன்கிழமை உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இது சவால் மிகுந்த வருடமாகும். தேர்தல்கள் நடைபெறவுள்ளது. எனவே சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாத கட்சியினை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திர கட்சியினை யானைவாளுடன் முடிச்சு போடுவதற்கு சில குழுக்கள் முற்பட்டாலும் அந்த கட்சி ஆதரவாளர்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயல்பட விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை வேதனமாக 1700 ரூபாவை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்பளம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு வழங்காமை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளவர்கள் கருப்பு பட்டி அணிந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் கம்பெனிகள் எவ்வாறு தான்றோனித்தனமாகவும் தன்னிச்சையாகவும் செயற்படுகின்றன என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேலு சுரேஷ் தெரிவித்தார். ராஜகிரியவில் உள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதன்படி 24ஆம் தேதி மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூடும் போது தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படாவிட்டால் கம்பெனிகளை துரத்தியடிப்பதற்கான போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் எவ்வித பேதவுமின்றி ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் ஒருவரின் மாதாந்த வருமானம் ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் பிப்ரவரி மாதத்தில் குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமைக்கூடு அட்டவணை அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதாந்தம் குறைந்தபட்சம் 16,975 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு அடிப்படை தேவைகளுக்கான குறைந்தபட்ச தொகை 18,308 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் நாட்டின் பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறையாண்மை பத்திரதாரர்கள் கூறும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமுல்படுத்த அரசாங்கம் எதற்காக தயங்குகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பலாந்தோட்டை மலாய் காலனி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போது இதனை குறிப்பிட்ட அவர், இறையாண்மை பத்திரதாரர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளில் மக்களின் அடிப்படை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதோடு நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையுடன் வலுவான கால அட்டவணை செயல்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையினை நிரூபிக்க இதன் மூலம் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எனினும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால் எந்தவித கடன் நிவாரணமும் கிடைக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்மொழிவுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையிலும் இருப்பதால் நல்லாட்சியை அரசாங்கம் அமுல்படுத்துவதன் மூலம் ஒரு நாடாக நாம் வாங்கிய கடனுக்கான வட்டியினை குறைக்கலாம். தேர்தலுக்கு முன்னர் ஊழல் அல்லது சுரண்டல் மற்றும் கொள்கைகளை அனுமதிப்பதற்கு அரசாங்கம் இந்த நிபந்தனைக்கு இணங்க தாமதப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காகவே அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீமாவு பண்டாரநாயகவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்மால் சுதந்திர கட்சியை பிறதொரு கட்சியோடு இணைப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாம் இருக்கும் வரை சுதந்திர கட்சியினை பிறதொரு கட்சியோடு இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார்.
மறைந்த முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாபு பண்டார்நாயக்காவின் 108வது ஜனன தினத்தை முன்னிட்டு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சி இன்று எதிர்கொண்டுள்ள சவால்களை விட பாரிய சவால்களை என்று ஸ்ரீமாபு பண்டார்நாயக்கவின் குடியுரிமை நீக்கப்பட்ட போது எதிர்கொண்டது. ஒவ்வொருவரும் பிரிந்து சென்று தனி கட்சிகளை ஆரம்பித்த போது நாம் அவருடன் தனிப்பயணம் சென்று வெற்றி பெற்றோம். ஸ்ரீமாபு பண்டார்நாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்மால் சுதந்திர கட்சியை பெருதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? பண்டார்நாயக்க குமாரதுங்க தனது அமைச்சரவையிலிருந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட 2 அமைச்சர்களை பதவி நீக்கினார். அதன் பின்னர் எனது ஆட்சியிலேயே அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது. எனது ஆட்சியின் பின்னர் அமைச்சர் ஒருவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். இவற்றை மறக்க முடியாது. நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பெருதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்றார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எவ்வித மோசடியும் செய்யவில்லை. தான் அவ்வாறு மோசடி செய்திருந்தால் அதை யாராக இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் பதவி நீக்கப்பட்டு துமிந்த திசாநாயக்க லசந்த அழகியவன் ஆகியோரும் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வாவும் அமைச்சர் விஜிதாசு ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்ததோடு துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த அழகியவன் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு அமர்ந்து தேநீர் அருந்தியதோடு நீண்ட நேரம் சுமூகமாக கலந்துரையாடி கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மூலம் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக அண்மையில் பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் இருந்து பேசப்பட்டு வருகிறது. 1970களில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி ஃபாதர் எனப்படும் ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட உள்ள நிலையில் இந்த திரைப்படம் கிரைம் மற்றும் த்ரில்லர் திரைப்படமாக அமையும் எனவும் அதன் ஆரம்ப விழாவில் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை கலைஞர்களின் நடிப்பில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட உள்ளது என்று சொல்லப்பட்டாலும் திரைப்படத்தில் பணிபுரியவுள்ள கலைஞர்களில் அநேகமானவர்கள் திசை காட்டியுடன் அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு தொடர்புபட்டவர்கள் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி திரைப்படங்களை உருவாக்கி வருகிறது என்ற கருத்துக்கள் பரவலாக வலுப்பெற்று வருகிறது. இதேவேளை எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி வெளியாக உள்ள மற்றொரு திரைப்படத்திலும் திசை காட்டிக்கு நெருக்கமானவர்களே பணியாற்றியுள்ளதனால் குறித்த திரைப்படமும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான திரைப்படமாக அவதானிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியை சுற்றியிருக்கும் கலைஞர்கள் நாளுக்கு நாள் புதிய புதிய கலையம்சங்களை அரசியலினுள் புகுத்திய வண்ணம் உள்ளதனை சுட்டிக்காட்டும் பலரும் இந்திய விஜயத்தின் பின்னர் அனுருகுமார திசாநாயக்க மோடியின் அரசியல் நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றாரா என்ற கேள்வியினையும் எழுப்பி வருகின்றனர். ஏனெனில் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி தனது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக திரைப்படங்களை பயன்படுத்தியமை உண்மை என்பதால் இந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது. எனினும் 2024ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையின் தலையெழுத்தை மாற்றும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதுவரையில் எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேனவிடம் சுமார் 400 வழக்குகள் உள்ளன. எனவே இவ்வாறான ஒரு தருணத்தில் இவ்வாறான பல வழக்குகள் உள்ளவரின் அழைப்பின் பேரில் நாட்டின் நீதியமைச்சர் நாற்காலியில் மறுபக்கம் வந்து அமர்ந்திருப்பது எந்த அளவுக்கு நியாயம் என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதேவேளை எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் நாங்கள் எந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார்.